ராஜசுபாலய அன்பர்களுக்கு வணக்கம். 22/5/2024 புதன்கிழமை அன்று வைகாசி விசாகம் மிகச் சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். அதன் பொருட்டு இந்த 11 நாட்களும் முருகப்பெருமானை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். எம்பெருமான் சிவனுக்கு 12 திருமுறைகள் இருக்கின்றன. அதுபோல கலியுக தெய்வமாம் கந்த கடவுளுக்கும் 12 திருமுறைகள் உள்ளன. சிவனைப் போலவே முருகக் கடவுளின் புகழை பாடும் நூல்களை திருமுறைகளாக தொடுக்க தணிகைமணி செங்கல்வராய பிள்ளை என்பவர் விரும்பினார். அவர் விருப்பத்தின்படி முதல் திருமுறை திருப்பரங்குன்றம் திருப்புகழ், 2ஆம் திருமுறை திருச்செந்தூர் திருப்புகழ், 3ஆம் திருமுறை திருவாவினன்குடி எனும் பழனி திருப்புகழ், 4ஆம் திருமுறை சுவாமிமலை திருப்புகழ், 5ஆம் திருமுறை குன்று தோராடல் எனும் திரு தணிகை திருப்புகழ், 6ஆம் திருமுறை பழமுதிர்ச்சோலை திருப்புகழ், 7ஆம் திருமுறை பிற திருத்தலங்கள் மீது பாடப்பெற்ற பாடல்கள் பொது திருப்புகழ், 8ஆம் திருமுறை கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதி, 9ஆம் திருமுறை திருவகுப்பு, 10ஆம் திருமுறை கந்தர் அனுபூதி. இந்த 10 திருமுறைகளையும் அருணகிரிநாதர் பெருமான் இயற்றியுள்ளார். 11ஆம் திருமுறை நக்கீரர், பரிபாடல் ஆசிரியர்கள், கல்லாடர் ஆகியோர் முருகனை பற்றி பாடிய பாடல்களாகும். 12ஆம் திருமுறை சொக்கலிங்கனார் முருகன் அருளால் முருகன் அடியார்களின் வரலாறு என்ற செய்தொண்டர் புராணம். இந்த 12 திருமுறைகளையும் பற்றி இந்த வைகாசி விசாகம் வரை நாம் தினம்தோறும் சிந்திக்கலாம். வேல்வாளி மயில்வாளி சேவல்வாளி வேறுமுன படைவாளி விலங்கு தண்டை கால்வாளி அருள் பொழியும் விழிகள் வாளி கவின்குளவும் ஈராறு கரங்கள் வாளி மால்வாளி வாளி எனப் பணிந்து வாழ்த்தும் மலைமாது தருமுருகன் மகிழ்ந்து ஆறு பால்வாளி எனையாளும் கருணை வாளி பாங்கிருந்த மங்கையர்தம் பதங்கள் வாளி என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் கந்தக் கடவுளை வாழ்த்தி மிக அழகாக பாடுகிறார். முருகனை பற்றி வைகாசி விசாகம் வரை தினந்தோறும் சிந்தித்து முருகனருள் பெறுவோம். வாழ்க வளமுடன்.